அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 4ஆம் தேதி முதல் நேபாளத்தில் நடந்து வருகிற கலவரத்தை பற்றி நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இதில் இரண்டு செய்திகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, ஆட்சியாளர்களுடைய பலவீன நிலை, அந்த மக்களுக்கு மத்தியில் விதித்த வரித்தன்மை, மக்களை பிழிந்து அதுபோல ஏராளமான ஊழல்கள், இவைகள் எல்லாம் நடப்பதினால் இந்த புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தன்னெழுச்சி புரட்சியானது அருகாமையில் இருக்கிற இலங்கையில் நடைபெற்றது, நேபாளத்தில் இப்பொழுது நடைபெறுகிறது, இன்னும் சில அருகாமையில் சில நாடுகள் நடந்தது, அடுத்தது இந்தியாவை நோக்கித்தான் இந்த புரட்சி பாயும் என்கிற சில கருத்தோட்டங்கள் ஒருபுறம். இன்னொரு புறம் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இளைஞர்களுடைய வலைதளங்களுடைய அடிமைத்தனம் தான் காரணம். ஜென் ஜெட் அந்த வார்த்தையே பாருங்களேன், அதுல மூழ்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. நம்ம இதுல படிக்கிறோம்ல, அந்த ப்ராசஸர் பத்தும்போது 8 Gen 3 Gen 4 Gen 3ங்கிற மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், அந்த ப்ராசஸர் மாதிரியே பசங்க பேர் வச்சுக்கிட்டு 30 வயசுக்கு கீழே ஜெட்டு, அந்த 40 வயசு அந்த வயசு வர்றவங்களாம் ஜென் ஒய், அதுக்கு மேல பிறந்தவங்க ஒரு 60 வயசு உள்ளவங்களாம் ஜென் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதே ப்ராசஸர் மாதிரியே இந்த ப்ராசஸரையும் வச்சிருக்கிறான், மனுஷனுக்கு வச்சிருக்கிறான். அவங்க வலைதளத்தை அந்த நாடு முடக்கியதுனால இந்த புரட்சி ஏற்பட்டுச்சு. அதனால இது ஆட்சியாளருடைய பிழைன்னு சொல்ல முடியாது என்கிற இரண்டு தரப்புலையும் சில வாதங்களை வச்சு கருத்தோட்டம் நீங்க பரவலா எல்லாரும் பேசுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரெண்டு கருத்து சிந்தனையும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இதுல என்ன பார்க்கணும்னா, ரெண்டு தரப்புல இந்த பக்கம் ஆட்சியாளர்கள்ட்ட அரசியல் அமைப்பே ஃபர்ஸ்ட் சரியில்லை, அது ஒன்று. இந்த பக்கம் இளைஞர்கள் புரட்சி என்று சொன்னால், இப்போ 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் இந்த புரட்சியை பெரும்பாலும் பண்ணினாங்க அப்படின்னு தான் அப்பதான் பாக்குறோம். எல்லாம் சின்ன வயசு ஆளுங்க தான், பெரிய ஆளுங்க கூடுதலா பங்கேற்கிறாங்கன்னு இருந்தாலும் கூட அரசியல் புரிதலோடு இந்த புரட்சி நடக்கிறதா நிச்சயமா கிடையாது. ஏன் இதுதான் சொல்லி சொன்னா, இதுவரைக்கும் 2008க்கு பிறகு அந்த நாடு ஜனநாயக நாடாக, குடியரசு நாடாக பறைசாற்றப்பட்டு இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 18-17 வருடங்கள் தொட்டு இருக்கின்றன. இவ்வளவு காலத்துல 12 முறை என்ன பண்ணிருக்காங்க, ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. 5 வருஷத்துக்கு கூட எலெக்ஷன் இருந்தாலும் நிலையா இருக்காது, எதுவுமே அப்பப்ப ஆட்சி கலைப்பு நடைபெறும். அதுல ஒண்ணுதான் இது. என்ன கொஞ்சம் கூடுதலா இன்னைக்கு வலைதளங்கள்ல பரப்பப்படுகிறது. அதற்கு முன்னால வலைதளங்கள் இல்லாதனால அது பரப்பப்படல. அப்போ அங்க இருக்கக்கூடிய இப்ப நடந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் கலைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த சித்தாந்தவாதிகள் தவறு என்று சொல்லித்தான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட ஒருவரை கொண்டு வந்து ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார்கள். அதுவும் தப்புன்னு கலைக்கிறாங்கன்னா அப்ப இந்த மக்கள் எதையுமே ஏத்துக்க மாட்டாங்க என்ற ஒரு பார்வையை அதுல நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதுல இருதரப்புல என்ன வேணும்னு கேட்டா, இந்த பக்கம் ஆட்சியாளர்களுடைய ஆட்சி கட்டமைப்பு அதுவும் சரி கிடையாது. அங்க இருக்கிற பொதுமக்கள் சரி, ஆட்சியாளர்கள் தப்புன்னு சொன்னா போனாங்க, ஆட்சியாளர்களை அவங்க வீட சூறையாடினாங்க, அடிச்சாங்க, வச்சாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் பார்லிமெண்ட் கொளுத்தணும், ஏன் நீதிமன்றத்தை கொளுத்தணும், ஏன் பப்ளிக் மால கடை வீதி இருக்கும் கடைக்காரங்களை அடிச்சு அங்க கடையெல்லாம் கொளுத்தி அங்க சூறையாடி போறத பாக்குறோம். ஒரு பக்கம் அது வறுமை, அது வறுமைன்னா உனக்கும் தான் வறுமை, வியாபாரிக்கு தான் வறுமை. அப்ப அவன் பொருளை ஏன் திருடணும்? ஒரு லாஜிக் இருக்கிறதா இருந்தா ஒரு அமைச்சர் வீட்டுல திருட அதுக்குள்ள லாஜிக் இருக்கு, அதுவும் தப்பு சட்டப்படி, அது ஒரு பக்கம். சரி, நீ எங்க காசு தான் கொள்ளையடிச்ச, அதனால உன் காசு நான் கொள்ளையடிக்கிறேன்னா ஒரு நியாயம் இருக்கு. இங்க அதுவும் இல்லை, பொதுமக்களுடைய பொது வியாபாரியுடைய பொருளையும் தூக்குறாங்க. அப்ப இந்த கிளர்ச்சியானது ஒரு அரசியல் புரிதலோடு வந்த கிளர்ச்சியாக 100% இதை பார்க்கவே முடியாது. இது அடிப்படையில் அரசியல் புரிதலே இல்லாத ஒரு சூழல். அப்படின்னு நாம என்ன பாடம் எடுத்துக்கணும்னா, நம்ம இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட 80% மேல அரசியல் புரிதலோ அரசியலுடைய அந்த உணர்வுகளோ இன்னைக்கு பெரும்பாலும் இல்லை. ஓட்டு திருட்டுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். என்ன பெருசா கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கு, என்ன பெருசா மாறுதல் ஏற்பட்டு, ஒண்ணுமே இல்லை. ஒரு பக்கம் ஒருத்தர் ராகுல் காந்திங்கிற ஒருத்தர் தான் கத்திக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு சில பேர் இப்படி குரல் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல ஒரு சில நபர்கள் என்ன செய்யறாங்க, அடிச்சு பேசுறாங்க, அதோட முடிஞ்சிருச்சு. இங்க பொதுமக்கள் மத்தியில எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பாட்டு அவங்க வேலைகள்ல. அப்ப நம்முடைய ஓட்டை திருடி
தகுதியற்றவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் என்பது, அதாவது நம்ம பார்வையில இல்ல, தேர்தலான பார்வையிலேயே, ஜனநாயகத்தினுடைய பார்வையில், நாட்டு சட்டத்தின் பார்வையில் அவர் திருடி வந்திருக்கிறார் என்று தெரியும் பொழுது பொதுமக்கள் பாருங்களேன், பெருசா ஒண்ணுமே இல்லை பாருங்களேன். அப்போ அந்த நிலைமை தான் இங்கே இருக்கு. இப்ப பெருசா நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் பெரிய வித்தியாசமா இருக்கான்னா இல்ல. அப்போ இந்தியாவும் நிச்சயமா இதுபடி சூழ்நிலை அனுபவிக்கும். அப்ப பாதிப்பு யாருக்கு இருக்கும்? ஆட்சியாளருக்கு மட்டும் இருக்காது, நம்ம பொதுமக்களாக நமக்கும் இருக்கும். இதை சீர்தூக்கணும்னா நிச்சயமாக அரசியல் கண்ணோட்டமும் அரசியல் புரிதலும் பொதுமக்களுக்கு ஏற்படாத வரை ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஆட்சி என்பது எந்த நாட்டிலும் ஏற்படாது, குறிப்பா இந்த நாட்டில் ஏற்படாது. ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நல்ல புரட்சியை ஏற்படுத்தி இந்த நாடை ஒரு அற்புதமான நாடாக அல்லாஹ் தந்தருவான் என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.